விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் வந்து 12ல் இருக்காருங்க. 6ஆம் அதிபதி 12லேருந்து அது குருடைய சாரத்தில் இருக்கும்பொழுது நிறைய பிரயாணங்கள் நல்ல லாபங்கள், வேலையில் வந்து நிறைய பிரயாணங்கள் நிறைய அலைச்சல் தான் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு, ஸோ 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு வந்து உச்சமாக அது வந்து 9ல் இருக்கும்போது குழந்தைகள் மற்றும் விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள், குழந்தைகள் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. உங்கள் குழந்தைகளுக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு ஒரு விதி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் தாத்தாவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லை குடும்பத்தில் நல்ல வந்து கொஞ்சம் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கு நல்லது. குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வர்றதுக்கான இருக்கணும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3 மற்றும் 4ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது முயற்சிகள் இருந்தாலும் கொஞ்சம் சோம்பேறித்தனங்கள் அடிக்கடி இருக்கும். தாயாருடைய விஷயங்கள் வந்து சிறப்பாக இருந்தாலும் சின்ன சின்ன ஒரு பிடிவாதங்கள் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 12ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. 7ஆம் அதிபதியான சுக்கிரன், ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பாங்க. 7ஆம் அதிபதி பரிவர்த்தனையில் நல்ல லாபத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, சுப நிகழ்ச்சிகள் திடீர் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 8ஆம் அதிபதியான புதன் வந்து பரிவர்த்தனை 11ல் இருக்கும்போது சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள், தந்தை சார்ந்த உறவுகள் நல்ல திடீர் அதிர்ஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்பாக இருக்குது. அது ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 8-11 விபரீத ராஜயோகம் சொல்லுவோம். ஸோ எதுவுமே நடக்காதுன்னு நினச்ச விஷயங்கள் திடீர்னு நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் திங்கள் செவ்வாயில் இருக்கும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருந்தாலும் நல்ல லாபமாக முடிகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதி 12ல் நீச்சமாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு மன உளைச்சலையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 11ஆம் அதிபதி வந்து பரிவர்த்தனை 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் திடீர் அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஏதாவது வராத காசு நடக்காத ஒரு விஷயம் திடீர்னு ஒரு லக்கில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க இது